ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான தக்காளி மிளகு பொங்கலும் பாசிப்பருப்பு சாம்பாரும் எப்படி வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதற்கு சின்ன வெங்காயத்தை ஒரு கப்பு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இதோட 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 2 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதற்கு ஒரு உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு இதோட சேர்த்துக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேகட்டும். இப்போ காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் 1 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு இதோடு சேர்த்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பையும் சேர்த்து பண்ணும்போது சாம்பார் வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். எப்போ சாம்பார் பண்ணுனாலும் பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் கலந்து தான் நாங்கள் போடுவோம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரில் அடுப்பில் வச்சு 3 தக்காளி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அடித்து எடுத்துட்டேன். அதை சும்மா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பச்சரிசி 1 கப்பு எடுத்துட்டேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வித்தியாசமாக இப்படி வச்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். பொங்கல் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. குக்கரில் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 முந்திரி, ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டேன். நல்லா ஜீரகம் மிளகுலாம் பொரிஞ்சு வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கிட்டேன். அதை இந்த பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி, பாசிப்பருப்பு சாம்பார், மிளகு பொங்கலோடு சாப்பிட்றேன்.
தக்காளி மிளகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.